ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஹாசினி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம், எந்த ஜாதியும் தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்பிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 28,500 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வசிச்சுட்ருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க கணவரே வேணாம் அப்படின்ட்டு இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஜாபுக்காக இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. பட் இவங்க மதுரைக்கு பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. அவங்களும் அவங்க அப்பா அம்மாவோட தாங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மாவெல்லாம் கம்பல் பண்ணி இப்போ இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரனை அவங்களே வளர்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும்தாங்க போதுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், குறைந்த வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணமாக இருக்கணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பிரியா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 12,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. மணமகனுக்கும் 2ஆம் வரனாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுடைய சொத்து மதிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. அதாவது வீடு நிலம்னு ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இவங்க முதல் கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால அதை மறக்கிறதுக்காக இவங்க ஜாபுக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு முடிவில் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுங்க. அவங்களும் படித்து முடிச்சுட்டு அவங்க வேறு ஊரில் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், காலம் ஃபுல்லாக என்னோட இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற எதிர்பார்க்குற மணமகன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், நான் என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.